வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது கருவேப்பிலை சட்னி. இந்த கருவேப்பிலை சட்னி நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இட்லி தோசைக்கு சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, நார்மலாக வீட்டில் என்ன பண்ணுவீங்க, இட்லி தோசைக்கு டெய்லி வேர்க்கடலை சட்னி, அப்படின்னா தேங்காய் சட்னி, அப்படியும் இல்லை வெங்காயம் தக்காளி சட்னி பண்ணுவீங்க. அந்த டைமில் இந்த மாதிரி கருவேப்பிலை சட்னி வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் கருவேப்பிலை சட்னி பண்ணுறது ரொம்ப ரேராக தான் பண்ணுவாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி டேஸ்ட்டான கருவேப்பிலை சட்னி வீட்டில் அப்படின்னா வீட்டில் இருக்க மக்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே டைமில் கெட்டும் போகாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறது கருவேப்பிலை சட்னி. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கருவேப்பிலை 50 கிராம், அதாவது 2 கைப்பிடி, உளுத்தம்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 15லேருந்து 20 நம்பர், பூண்டு 12லேருந்து 15 பல், இஞ்சி 4 சின்ன துண்டு, காய்ந்த மிளகாய் 6லேருந்து 8 நம்பர், பச்சை மிளகாய் 7 நம்பர், புளி 1 நெல்லிக்காய் சைஸ், தேங்காய் 4 பத்தை, கொத்தமல்லி சிறிதளவு, கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த கருவேப்பிலை சட்னிக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெய் சூடான பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கோம். இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்ட பிறகு நல்லா வறுக்க ஆரம்பிங்க. அதே டைமில் நான் சொன்ன குவான்டிட்டி பூண்டு போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு இஞ்சி இந்த சைஸில் ஒரு 4 துண்டு போடுங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக போட்டாலும் காரம் அதிகமாக இருக்கும். அதே டைமில் இஞ்சி இல்லாமல் செஞ்சாலும் நல்லா இருக்காது இந்த ரெசிபி. இதுக்கு பிறகு காரத்துக்கு காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கோம். அதே டைமில் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு சின்ன வெங்காயம் இந்த கருவேப்பிலை சட்னிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் கேட்டிங்கன்னா, சின்ன வெங்காயம் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சினா அந்த சின்ன வெங்காயத்தில் வர டேஸ்ட் கருவேப்பிலையோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்ல பக்குவமாக வதக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த கருவேப்பிலை போட போகிறோம். கருவேப்பிலை 2 கைப்பிடி, அதாவது 50 கிராம் கரெக்டாக மெஷர் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். நிறைய பேர் 2 கைப்பிடி எந்த அளவு கரெக்டாக தெரியாது சொல்லுவாங்க. அதனால தான் 50 கிராம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்க ஆரம்பிங்க. கருவேப்பிலை வதக்கி முடிச்ச பிறகு தான் தேங்காய் பண்ணணும். தேங்காய் எடுத்த உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா என்ன ஆகிக்கிட்டுனா, கண்டிப்பாக தேங்காய் வதக்க டேஸ்ட்டு மாற ஆரம்பிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், இஞ்சி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு தான் தேங்காய் போடுறோம். தேங்காய் ட்ரை ஆகக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் கடைசியாக தேங்காய் போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு புளி. இந்த கருவேப்பிலை சட்னி நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்குறது இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் என்ன கேட்டிங்கன்னா இந்த புளி. அதனால தான் நெல்லிக்காய் சைஸில் இந்த புளி போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு தேவையான உப்பு போட்டிருக்கோம். உப்பு போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல அடுப்பு ஆஃப் பண்ணிருக்கணும். தேங்காய் போட்ட உடனே அடுப்பு ஆஃப் பண்ணால் தான் உங்களுக்கு தேங்காய் வதங்காது. கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொத்தமல்லி போடுறோம். கொத்தமல்லி போட்டு நீங்கள் குக் பண்ண அவசியமே இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு இதை அரைக்க ஆரம்பிக்கிறோம். பார்த்தீங்களா, அரைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌனில் இருக்குது. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அதே டைமில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. பார்த்தீங்களா, நல்லா சூப்பரான ஸ்டைலில் இந்த கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. லைட் க்ரீன் கலர் சூப்பராக வந்திருக்கும். நான் சொன்ன மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, நீங்கள் ஏன் பூரியோட தொட்டு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இட்லி தோசைக்கு மட்டும்தான் கருவேப்பிலை சட்னி சாப்பிட்டு பழகிருப்பீங்க. நான் சொல்கிற மாதிரி சப்பாத்தி, பூரிக்கும் தொட்டு சாப்பிட்டாலும் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். சூப்பராக இருக்கும். நம்ம என்ன தான் டேஸ்ட்டாக சட்னி பண்ணாலும் கண்டிப்பாக தாளிப்பு போட்டுருணும். அதனால் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டிருக்கோம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், இந்த உளுத்தம்பருப்பு கொஞ்சம் லைட்டாக நம்ம வறுக்க ஆரம்பிக்கிறோம். கலர் மாறும், அதாவது கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த பச்சை கருவேப்பிலை போட்டு தாளித்து அப்படியே இந்த சட்னியை போட்டு எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான கருவேப்பிலை சட்னி.
இந்த டேஸ்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்க மாட்டேங்க. மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.